எங்கள் வீட்டு கோழிங்கள். வணக்கம் மாதவன் கிராமம். வணக்கம்ண்ணா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாலு கோழி குஞ்சு ஓடுது. எங்கள் வீட்டில் நண்டு பிரியாணி. ஓகேண்ணா, நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை அது வந்து ரொம்ப முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து முள்ளாயிட்டு. சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா ரசம்ண்ணா. ரசம் உருளைக்கிழங்கு. இந்த கீரையாக பார்த்து நம்ம ஆஞ்சோம்னா வந்து இந்த கீரை சமைக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை தான் இது. எல்லாமே இலசாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இதில் பார்த்து பார்த்து பறிச்சோம்னா செடியிலேருந்தே பறிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நமக்கு வீட்டில் கொண்டு போய் பறித்து போட்டோம்னா பறிக்கிறதுலேயும் போதும் போதுன்னு ஆயிடும். நல்ல இலை வந்து ஒரு பூச்சி இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு பாருங்க. எங்கள் வீட்டு கோழி ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மேயும் இருந்தாக்கலாம். பதினோரு பேர். வாங்கிட்டு வந்தாச்சா ஜாமான்? என்ன தக்காளி அதை எடுத்து எனக்கு சரி உள்ள வச்சுட்டு வாங்க. உள்ள வச்சுட்டோமே, உள்ள வை. நாளைக்கு வேற வண்டி உழவு போறதுன்னு என்ன செய்யறான்னு தெரியல. வந்தானா வேலை வேகப்பட்ட வேலை கிடக்கு. அந்த ஆயில இருக்கு. இதா இருக்கலாம், என்கிட்ட இருக்கலாம். தண்ணி போட போறீங்களா நாத்துக்கு? நாத்துக்கு தண்ணி போட, நாத்துக்கு தண்ணி வந்துச்சு. எப்போ வந்து கையில் காட்டலான்னு பார்த்தேன். அழகா இருக்குங்க வாட்டு. இன்னொன்னு நீ தின்னுட்டல கொண்டா உனக்குள்ளதான் எங்க நீ ஒண்ணு திங்கியா? அப்போ ஒன்று அம்மாட்ட ஒண்ணு கொடுத்தியா? அவ்வளவுதானே, சரியா போச்சுதான். ஆளுக்கு ஒண்ணுதான். தின்றாத, குடல்ல போய் ஒட்டிட போகுது. அருவா அங்க இருக்கு, மை சைடு நாத்து எடுக்க போகணும். ஆ இதான் ஒன்று வச்சிருக்கேன். இன்னொன்று ஆண்டன் தான் நீ பிடிங்கிருவிய மெண்டல். ஹாய் ஹாய் ஹாய், உங்கள் ஃபேஸை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நாளைக்கு லைவில் ஃபேஸ் காட்டுறேன்னா இப்போ தான் நான் வேலைக்கே காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ அப்படி அப்படியே இன்னும் வேலை வீட்டில் கூட பாதி வேலை பார்க்கல. நாங்கள் இப்போ நாற்று இருக்க போகிறேன். நாற்று எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாட்டுக்கு தினைக்கும் நாங்கள் வந்து எங்களோட வேலை பார்த்தீங்கன்னா 20 கட்டு நாற்று இருக்கணும். ஒரு மாதம் 1.5 மாதம் நாங்கள் இருக்கிற தோட்டத்துக்குள்ள வந்து நாற்று எடுத்து கொடுக்கணும். இப்போ நாங்கள் அந்த வேலைக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ அறுத்து போட்டோம்னா காலைல வெயில் நேரத்தில் அறுக்க மாட்டோமா, அதனால் போய் அறுத்து போட்டோம். காலையில் ஒரு 10 மணிக்கு வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க.